இப்போ நம்ம பார்க்குறோம். ரோஸ் மில்க்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வடை, ரோலு, ப்ளஸ்ஸு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரியாணி, ஒரு பாக்கெட் பிரியாணி ஒரு கவரு. நான் அந்த நோம்பு தொட்ட டைமில் காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ அதுதான் பிள்ளைகள்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இஃப்தாருடைய அந்த நிகழ்வுக்காக அதை அரேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நமக்கு மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிட்டு வாங்க பார்க்கலாம். இறைமறையை ஓதி துவக்கி வைக்கிறார் ஹாஃபிஸ். அதான் பார்க்கலாம். ولا عنكم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا عنكم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த நிகழ்வு வந்து இப்போ நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நாள் சம்பளம் சேலரி. அதாவது கத்தாரில் ஒர்க் பண்ணுற மக்கள் வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஒரு நாள் சம்பளத்தை அந்த கவரில் கொடுத்தாங்க, கவரில் வந்து போட்டாங்க. இப்போ அந்த நிகழ்வும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கூட்டத்தின் சிறப்பு விருந்தினராக வாஹு முபாரக் காக்கா அவங்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. அவங்கள தான் நம்ம சிறப்பு விருந்தினராக அவங்க இந்த விழாவில் அட்டன் பண்ணாங்க. விருந்தினராக நமது தாயகத்திலிருந்து வந்திருக்கிற ஜனாப் வாவு முபாரக் காக்கா அவர்கள். இந்த கொடிகள் ருக்குவு செய்து வணக்கம் செய்யும் நிலையாகும், வணக்கம் செய்யும் நிலையாகும். மலையில் விழுந்து சஜதா செய்யும் அடிவானம், சரிந்த மேகம் மலையில் விழுந்து சஜதா செய்யும் அடிவானம். விரிந்த மலர்கள் இதழ்கள் ஏந்தி, விரிந்த மலர்கள் இதழ்கள் ஏந்தி வேண்டி துதித்தே துவா கேட்கும், வேண்டி துதித்தே துவா கேட்கும். எல்லா படைப்பும் தொழுகின்றது, வல்ல இறைவன் முன்னே பணிகின்றது. எல்லா படைப்பும் தொழுகின்றது, வல்ல இறைவன் முன்னே பணிகின்றது. இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது நியூ கமர்ஸ், கத்தாரில் புதுசாக வந்தவங்களுடைய இன்ட்ரொடக்ஷன். ஒரு காகிதம் இல்லத்தினாரு நான் ஜாப் கழிச்சு வந்திருக்கேன் 2 மாதம் ஆச்சு. ராஸ்லஃபான் ஏரியாவில் கம்பெனி டெக்னிக்கா ஸ்ரீவிண்டாஸ் ஸ்பானிஷ். நெக்ஸ்ட் வரை செய்தி மொய்தீன் அவர்கள் இந்த மன்றத்தினுடைய சிறப்புகள் எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் செயல்படுத்தப்படுகிறது, அதாவது 3 பிரிவாக பிரிச்சிருக்கு: மெடிக்கல், எஜுகேஷன், வெல்ஃபேர். அதை தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 2008 to 2020 அந்த கேன்சல் அந்த ஒரு ஸ்கீம், அந்த இதுவும் இருந்துச்சு. இப்போ புதுசாக ஒரு ஸ்கீமும் கொண்டு வரக்கூடிய அந்த வாய்ஸும் அவர் சொல்கிறாங்க. அதுபோல் மாடி தோட்டம், அதுக்கும் அந்த ஸ்கீமும் நம்ம வந்து இந்த கத்தார் நல மன்றத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிறது. அதுக்கப்புறம் கேஎம்டி ஹாஸ்பிட்டலில் இப்போ 4 அந்த டயாலிஸ்ட் அந்த கருவி இருக்குது, கத்தார் கால்நடை மன்றத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. இப்போ அடுத்தது நன்றி உரையை வந்து நமக்கு மீராங்காக்கா அவர்கள் உரையாற்றினார்கள். இப்போ நம்ம இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் பேசுனாங்க, இப்போ சிறப்பு விருந்தினர், அதுக்கப்புறம் இங்கே வந்து கலந்து கொண்டவங்க, இந்த இதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி உரை. وسلم عليك. اللهم اجعلنا في هذا الشهر ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على نبينا وعلى اله وصحبه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله على محمد يا رب.
ப்ளஸ் காயல்பட்டினம் ஐட்டம் இதுதாங்க. பருப்போட உளுந்த வடை, அதுக்கப்புறம் ரோல் கட்லெட்டு, அதுக்கப்புறம் ரோஸ் மில்க்கு, இந்த கவரில் காட்டுறது தான் பிரியாணி, மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பழங்கள், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு. எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காயல்பட்டினம் மக்களோட ஒன்று கூடி நோன்பு திறந்ததில் ஒப்பற்ற மகிழ்ச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம அடுத்தது பார்க்குறது கஞ்சி. காயல்பட்டினம் மாரிபி தொழுகை அப்புறம் இஞ்சி டீ. காயல்பட்டினம் இஞ்சி டீ நல்லா அற்புதமாக இருந்துச்சு. அதை தான் பார்க்குறோம். முஸ்லிம் இலாக்கா காயல்பட்டினம் பட்டனியா? பட்டானா? குடியேறிய பத்தான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சூப்பராக இருக்கு. நான் நினச்சது ஆப்கானிஸ்தான் நினச்சேன். ஆப்கானிஸ்தானுடைய கேப்லாம் போட்டுக்க அப்படியே ஆப்கான் கேட்டேன். பெல் பட்டனை மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து மறக்காம எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் தொழுகைக்கு அப்புறம் தாங்க அதை டீலாம் குடித்து பிள்ளைகளோட அப்போ தான் எல்லாத்தையும் சந்தித்து தான் அன்பு பரிமாறிக்கொண்டு தவறுகள்லாம் பரிமாறிக்கொண்டாங்க. இப்போ சந்திச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த மன்றத்தின் மூத்த உறுப்பினரும் ஜித்தா லண்டனில் காயில் அசோசியேஷன் வச்சு அவங்களுடைய பேட்டி தான். Kyle Welfare Association. When did It started in 1979 in Jeddah. Jidda. In Jeddah. That's where I first started it. First time, that first. Okay. Again, And then after that in Makkah, in Riyadh, and then this is how they went. You were the president in Riyadh? I was the president everywhere. Oh, okay. Jeddah, Riyadh, in Makkah. There was a particular event you started it. Why did you start it? You said there was some problems in Kailpatnam when you started it at that time. That was in Riyadh. In Riyadh, the reason why I started that was because அந்த கோயில் சாமியை கூட்டிட்டு ரோட்ல போயிட்டு இருந்தாங்க இல்ல, பெரிய கலாட்டாலாம் நடந்தது இல்ல, அது அங்க பெரிய பயங்கரமாயிட்டு, ரொம்ப பயங்கரமா இருந்தது. அந்த நேரத்துல நம்ம ஊர் மக்கள்லாம் நம்ம என் வீட்டுக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடந்தேன். வந்து உங்கள்கிட்ட உதவி தேவைப்படுது, அசோசியேஷன் ஆரம்பிச்சு இதுக்குள்ள வேலைகளை செய்ய வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க எல்லாரும். அப்புறம் வந்துதான் அப்புறம் நானும் துபாய்க்கு ஃபோன் பண்ணி, லண்டனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா வேலைகளும் செய்ய முடிச்சு போட்டு அசோசியேஷன் அப்போ தான் அப்போ ஆரம்பித்தாங்க. அது 1994 95 முதல்ல ஆரம்பிச்சு 1979 நான் ஜித்தால ஆரம்பிச்சேன். அப்புறம் மக்கால நான் நடத்திட்டு இருந்தேன். பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரியாதுக்கு வந்து ரியாதில் ஒரு 10-15 வருஷம் அங்கே இருந்தேன். அது பிறகு மதினாவுக்கு போயிட்டேன். அப்போ எல்லாரும் மதினாவுக்கு நான் மதினாவுக்கு போய் நீங்களே நடத்துக்குன்னு சொல்லி 15-20 வருஷமா பிரசிடென்ட் அங்கே
ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சிறு சிறப்பாக முடிஞ்சுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video.